என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டுடே டெக் அப்டேட்ஸில் நம்ம இன்றைக்கி என்னென்ன டெக் நியூஸ் வந்திருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் நம்ம எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெரிக்க நிறுவனமான ஆர்கிடெல் நிறுவனம் வந்து WP15 அப்படிங்கிற ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது நார்மலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் இருக்குது. உலகிலே ரொம்ப அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மொபைல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 15600 mAh கொண்டான பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 15600 கேட்டிங்கன்னா, நம்மளாம் நார்மலாக நம்மளோட மொபைல் வந்து பேசிக்காக வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 5000 mAh தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 15600 நம்ம மொபைலை விட 3 மடங்கு அதிகம் தான். ஸோ ரெண்டாவது டெக் நியூஸ் என்னென்னா, நம்ம வோடஃபோன் ஐடியா இருக்கலாம், அதான் வி. ஸோ அவங்ககிட்ட வந்து லாஸ்ட்டாக ஒரு 3 மந்த்தாக வந்து நிறையா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படிங்கிறனால ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து டெய்லி வந்து போயிட்டு தான் இருக்குங்க அப்படின்னு அவங்க கணக்கெடுத்ததில் நம்ம ட்ராயை வந்து அவங்க வந்து கணக்கெடுத்தில் வந்து ஜூன் மாதம் வந்து 42,89,519 வந்து நம்ம வீலேருந்து அதை நெட்வொர்க் சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதே மாதிரி மே மாதம் பார்த்தா 41,82,519 பேர் வந்து லாஸ் ஆகிருக்காங்க நம்ம வீலேருந்து. ஏப்ரல் மந்த்னு பார்த்தா 18,10,620 பேர் வந்து வேறு நெட்வொர்க் சேஞ்ச் ஆகிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவங்க எடுத்த சர்வே தான். ஸோ 3 மாதம் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இன்னும் ஜூலை செப்டம்பர்லாம் இருக்குது. பட் எப்படின்ட்டு நம்ம வந்து பொறுமையாக அடுத்தடுத்த டெக் நியூஸில் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது அப்டேட்னா, சவுத் கொரியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று நடந்திருக்குது. அது என்னென்னா, நம்மலாம் வந்து இப்போ ஒரு பீஸா ஆர்டர் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக வந்து அங்கே பீஸா கார்னர் போய்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும். ஆனால் இப்போ அங்கே சவுத் கொரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தேவையான பீஸாவை நம்ம வந்து ஆர்டர் பண்ணாலே போதும், அதுவும் அவங்க வீட்டிலே டெலிவரி பண்ணிடுறாங்க. வீட்டில் தான் டெலிவரி பண்ணுறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் மூலமாக அவங்க வந்து வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்களாம். ஸோ இதை வந்து டாமினோஸ் கூட சேர்ந்துட்டு அங்கே இருக்க ஒரு பிரபலம் ட்ரோன் நிறுவனமான 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாலாவது அப்டேட் என்னென்னா, நம்ம ஷோமி நிறுவனம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மீ சீரிஸ் அப்படிங்கிறத வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மீன்னா நம்ம மீல வந்து மீமிக்ஸ் 2 அப்படிங்கிற மொபைலாம் லான்ச் ஆகிருக்கலாம். ஸோ அந்த சீரீஸை மட்டும், அதாவது அந்த பர்டிகுலராக அந்த மீ அப்படிங்கிற நேமை வந்து அவங்க இனிமேல் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இதில் வந்து டிவி வருது, நம்ம ஸ்மார்ட் பேண்ட் வருது, இன்னும் கேஜெட்ஸ் நிறைய வருது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மொபைலை மட்டுமே அவங்க நிப்பாட்ட போகிறதா இது மட்டும் தான் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது அப்டேட் என்னென்னா, ரெட்மிலேருந்து ரெட்மி 10 ப்ரைம் அப்படிங்கிற மொபைல் வந்து செப்டம்பர் 3 லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இது வந்து 2 வேரியண்ட்டாக கூட லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 464 and 4128 அப்படி 2 வேரியண்ட். அதிகபட்சம் 6128 ஹை மாடலாக இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த மொபைல் வந்து புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்ம ரெட்மியோட ரெட்மி 10 இருக்குல்ல, ஸோ அந்த ரெட்மி 10 மொபைல் தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மாற்றி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது.